ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு 160. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி 9:00 இன்றைக்கி சனிக்கிழமை சாட்டர்டே. இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இப்போ படுக்கையை விட்டு எழுந்திரிக்கவே இல்லை 2 பேர். நான் மட்டும் எழுந்திரிச்சு வேலையை பார்த்துருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு தானே வேலை வீட்டில் இருக்கவங்களுக்கு. இன்றைக்கி வந்து புதினா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, உடைச்ச கடலை எல்லாமே சேர்த்து சட்னி அரைச்சிருக்கேன். இங்கே வந்துட்டு மினி ஊத்தப்பம் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ஊத்தப்பம் இங்கே போட்டாச்சு. அடுத்து சின்ன சின்ன மினி ஊத்தப்பம். ஆனியன் தோசான்னு கூட சொல்லலாம், ஊத்தப்பம்னு சொன்னோம். ஊத்தப்பம் இந்த மாதிரி தானே போடுவாங்க, சின்னதாக ஆனியன் போட்டு எடுத்துடலாம். சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துட்டேன். ஒரு கரண்டி ஹோட்டல் ஸ்டைல். அவ்வளோதான். இன்றைக்கி இந்த மினி ஊத்தப்பம், இந்த கதம்ப சட்னி, எப்பயுமே நம்ம கதம்ப சட்னி தான் செய்வோம் இல்லையா, அதுதான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், மதியம் வந்து என்ன சமையல் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். சனிக்கிழமை நான் வந்து நேற்று வீடியோவில் போட்டிருப்பேன். குக்கரில் சாதம் வடித்து கஞ்சி வடித்து, அதுதான் இது. இப்போ குக்கர் விசிலாம் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், தெரியுதா பாருங்கள், அவ்வளோதான். சாதம் வெந்துருச்சு. 2 விசில் வச்சேன், அவ்வளவுதான். இப்போ சும்மா ஒரு கொதி விட்டேன். வந்துட்டு இருந்தால் நீங்கள் அப்படியே வடிச்சிக்கலாம். வடிக்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ சாதம் வடிச்சிட்டேன். 5 நிமிஷம் வெந்தவுடனே ஆஃப் பண்ணி வச்சுட்டு, விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிட்டு, ஸ்டீம் அடங்கினோடனே எடுத்து வடிச்சிட வேண்டியது, அவ்வளோதான். ரொம்ப சுலபம். பிகினர்ஸ் கூட இந்த பாத்திரம் அது வாங்குறது, கஞ்சி வடி பாத்திரம்லாம் தேவையில்லை. நம்ம இந்த குக்கர் மூடியே போட்டு நான் வடிச்சிட்டேன். அது உங்களுக்கு இந்த வேணும் அப்படின்னா இது எப்படி செய்கிறதுங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் தான். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், பட் பார்க்காதவங்களுக்காக இது தேவைப்படுறவங்களுக்கு. இப்போ சும்மா ஸ்டவ் பற்ற வச்சேன், அவ்வளோதான். கஞ்சி ஏன்னா கையிலே பிடிச்சி வடித்தோம், அதனால் ஒன்றுமே இல்லை, தண்ணி கிடையாது. இங்கே பாருங்கள், சாதம் நல்லா பலன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது வேலை மெனக்கட்டு வெந்துருச்சா பார்க்கணும், அந்த வேலையெல்லாம் கிடையாது. அப்படியே குக்கரோடய வைக்கணும். நீங்கள் தேவைப்பட்ட ஆட் கேஸில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். குடிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். எப்போயுமே நான் ஒன்று பண்ணி வச்சா எங்கள் வீட்டில் ஒன்று செய்வாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை பையனுக்கு லீவு. சரி, வீட்டில் சூடாக சாப்பாடு சாப்பிடுவான், அப்படி எப்போயுமே ஆரி பண்ணி சாப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டில் சீக்கிரமாக செஞ்சேன். இது வந்து புடலங்காய், கடலைப்பருப்பு ஊற வச்சு புட்டு பண்ணியிருக்கேன். புடலங்காய் புட்டுன்னு சொல்லுவோம், யாருக்கையும் அதே வீடியோ போட்டுக்கோங்க உங்களுக்கு. அடுத்து இங்கே வந்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை, பாசிப்பயிர் போட்டு சும்மா அப்படியே கூட்டு தான் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் போடலை, அவ்வளோதான். இங்கே வந்து சாதம், இங்கே வந்து தயிர் இருக்குது. நான் வச்சு சாப்பிட போகிறேன். இப்போ என் பொண்ணு பிரியாணி வாங்க போகிறோம். அதுக்கு வந்து கம்பெனி கொடுக்க ஆள் தேடின்னு இருக்குது. எனக்கு நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். தயிர் இருக்குது, நான் வச்சு சாப்பிட்டுக்க போகிறோம். அடுத்து இங்கே 2 முட்டையை வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் பசங்களுக்காக, அவ்வளோதான். அது முடிச்சு போட்டுக்கோங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சு. இதோ இல்லைன்னா லஞ்ச் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு சாப்பாடு போட்டுவிட்டு இந்த புடலங்காய் புட்டு, கீரை கூட்டு, சாதம், முட்டை வச்சு தயிர் வச்சு நான் சாப்பிட போகிறேன். இப்போ என்னோடய பொண்ணு வந்து வெஜ்ஜு கோஃப்தா மஞ்சூரியனும் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருக்கா. அது வந்து அவங்க 2 பேர் சாப்பிட போகிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.